இந்தியா இந்த ஆயுதத்தை உருவாக்கினால் அமெரிக்கா பயப்படும், சீனா நடுங்கும், பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி கண்களை உயர்த்த நினைக்காது. நண்பர்களே, ஒரு ஏவுகணை போல ஏவப்படும் ஒரு அமைப்பை கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் அது அதன் இலக்கை நெருங்கும் போது ஒரு ட்ரோன் அந்த ஏவுகணையின் உடலில் இருந்து விரிகிறது. மேலும் இந்த ட்ரோன் ஒரு சிறிய யுஏவி அல்ல, ஆனால் அந்த அளவுக்கு தரமான ஒரு ட்ரோன். ஏவுகணையின் வேகம் மற்றும் வழிகாட்டுதல் அமைப்பை தனக்குள் எடுத்துச் செல்லும் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் வேட்டைக்காரர் ட்ரோன். அதாவது எதிரி இந்த ஏவுகணை வருவதாக நினைத்து அதன் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வேண்டும். இடைமறிப்பாளரை சுட்டு அது தாக்குதலை நிறுத்தப் போகிறது. ஏவுகணை உடைந்து ஒரு புதிய ட்ரோனாக மாறி திடீரென்று எதிரியை தாக்குகிறது. இந்த கருத்து மிகப்பெரிய அதிர்ச்சியை தரும். அந்த நேரத்தில் எதிரிக்கு எதிர்வினையாற்ற எந்த வாய்ப்பும் இருக்காது. இப்போது கேள்வி என்னவென்றால், அத்தகைய ஆயுதத்தை உருவாக்க முடியுமா? பதில் ஆம். தொழில்நுட்ப ரீதியாக அது சாத்தியம். இந்தியா ஏற்கனவே இந்த திசையில் மறைமுகமாக வேலை செய்துள்ளது. இப்போது நீங்கள் சொல்வீர்கள், சகோதரரே, இது மறைமுகமாக என்ன? எனவே எதிரிக்கு அருகில் சென்ற பிறகு ஏவுகணையை வெவ்வேறு துண்டுகளாக உடைக்கும் தொழில்நுட்பத்தை இந்தியா ஏற்கனவே உருவாக்கியுள்ளது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் நீங்கள் ஒரு சிறிய அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகில் MIRV, அதாவது பல சுயாதீனமாக இலக்கு வைக்கக்கூடிய மறுநடவடிக்கை வாகன தொழில்நுட்பம் உள்ளது. இதன் பொருள் ஒரு ஏவுகணைக்குள் ஒன்று அல்ல, ஆனால் பல போர் முனைகள் உள்ளன. அவை வெவ்வேறு இலக்குகளில் விழுகின்றன. இந்தியா தனது அக்னி-5 ஏவுகணையில் MIRV திறனை உருவாக்கியுள்ளது. மேலும் இது ஒரு ஏவுகணை கட்டமைப்பை பல பகுதிகளாக உடைத்து அந்தந்த இலக்குகளை தாக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது. இப்போது நீங்கள் நினைக்கிறீர்களா நண்பர்களே, ஒரு ஏவுகணையின் 4 அல்லது 5 போர் முனைகளை வெவ்வேறு திசைகளில் செலுத்த முடியும் போது ஏன் ஒரே ஏவுகணையுடன் 1 அல்லது 2 ட்ரோன்களை தனித்தனியாக வழங்க முடியாது? எப்படி இருந்தாலும் உலகில் ஜுகாத் விஷயத்தில் நாம் முன்னணியில் காணப்படுகிறோம். இந்த ஜுகாத் சிந்தனை எப்போதும் இந்தியாவுக்கு புதிய தீர்வுகளை கண்டுபிடித்து சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் திறனை அளிக்கிறது. பெரிய வளர்ந்த நாடுகளால் கூட அடைய முடியாத குறைந்த வளங்கள் இருந்த போதிலும் நமது விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் பெரும்பாலும் இது போன்ற முடிவுகளை தருகிறார்கள். இந்த மனநிலையின் காரணமாக இந்தியா விண்வெளியில் சாதனைகளை முறியடித்துள்ளது. கமல்கட் செவ்வாய் கிரக பயணத்தை செய்தார். இன்று அது பாதுகாப்புத் துறையில் இது போன்ற கருத்துக்களை கொண்டு வருகிறது. இது முழு உலகிற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மாறக்கூடும். இப்போது நீங்கள் எப்படி என்று சொல்வீர்கள்? எனவே இதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். இந்தியாவின் ஸ்விஃப்ட், அதாவது ஸ்டெல்த் விங் ஃப்ளையிங் டெஸ்ட் பெட் மற்றும் டெட்லி UCAV திட்டம். இது காமிகேஸ் பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் போர் ட்ரோன் ஆகும். இந்தியா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை இணைத்தால் ஏவுகணையின் உடலுக்குள் ஒரு மடிக்கக்கூடிய ட்ரோனை பொருத்த முடியும். அதை உயரத்தை அடைந்த பிறகு பயன்படுத்த முடியும். மேலும் இந்த தொழில்நுட்பம் எதிரியை முழுமையாக ஏமாற்ற முடியும். ஏனெனில் எதிரியின் ரேடார் அமைப்பு ஆரம்பத்தில் அதை ஒரு ஏவுகணையாக கருதி அதற்கேற்ப அதன் இடைமறிப்பான்களை ஏவும். ஆனால் ட்ரோன் ஏவுகணையிலிருந்து பிரிந்தவுடன் எதிரியின் திட்டம் அழிக்கப்படும். இடைமறிப்பான்கள் நிறுத்தச் செல்லும் ஏவுகணை ஏற்கனவே அதன் பாதையை மாற்றியிருக்கும். அதாவது நமது ஏவுகணை எதிரியின் இடைமறிப்பான் ஏவுகணைகளால் குறிவைக்கப்படலாம், தாக்கப்படலாம். ஆனால் அதன் உண்மையான வேலை எதிரியின் பாதைக்கு மிக அருகில் ட்ரோனை ஏமாற்றுவதாகவும், அது ஏவுகணையா அல்லது ட்ரோனா என்பதை எதிரி புரிந்து கொள்ள மாட்டார். ட்ரோன் அதை ஏவுகணை என்று நினைத்து இடைமறிப்பாளரை சூடும். இந்த ட்ரோன் ஏவுகணையிலிருந்து பிரிக்கப்படும் போது எதிரிக்கு நேரமில்லை. ஏனெனில் ட்ரோன் அதன் பாதையை முற்றிலுமாக மாற்றிவிடும். புதிய ட்ரோன் முற்றிலும் மாறுபட்ட திசையில் வேறு வேகத்தில்
வேறு விதத்தில் தாக்கும். இந்த நேரத்தில் எதிரி மீண்டும் ரேடார் பூட்டு மற்றும் வழிகாட்டுதலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அவர்களுக்கு அவ்வளவு நேரம் இருக்காது. அதாவது இந்த தொழில்நுட்பம் எதிரியை 2 நிலைகளில் ஏமாற்றும். முதலில் ஏவுகணையை ஏமாற்றுவதன் மூலமும், பின்னர் திடீரென வெளிவரும் ட்ரோனின் தாக்குதலின் மூலமும். சிங்கத்தை பார்த்த பிறகு இரை தயாராகவும் அதே உத்தி இதுவாகும். ஆனால் திடீரென்று மற்றொரு வேட்டைக்காரன் புதர்களில் இருந்து தாக்குகிறான். இதன் காரணமாக எதிரி முற்றிலும் குழப்பமடைவான். அவனது வான் பாதுகாப்பு அமைப்பு பயனற்றதாகிவிடும். 2வது உதாரணம் பிரம்மோஸ் ஏவுகணையின் புதிய பதிப்பு. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இந்தியா இந்த ஏவுகணையை மிகவும் மட்டுப்படுத்தியுள்ளது. அது ஒரு கப்பல், நீர்மூழ்கி கப்பல், விமானம் அல்லது நிலம் என எல்லா இடங்களிலிருந்தும் ஏவப்படலாம். அதாவது ஒரே தொழில்நுட்பத்தை வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றியமைப்பது இந்தியாவுக்கு புதிதல்ல. இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான உதாரணத்தை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இஸ்ரோ 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் விண்வெளியில் செலுத்திய போது உலகம் ஆச்சரியப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரே ராக்கெட் மூலம் இவ்வளவு செயற்கைக்கோள்களை, கிட்டத்தட்ட 100 செயற்கைக்கோள்களை வெவ்வேறு சுற்றுப்பாதைகளுக்கு அனுப்ப முடியும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்தியா இதையெல்லாம் அதன் பொறியியல் மற்றும் துல்லியத்துடன் செய்தது. அதேபோல் ஒரு ஏவுகணையிலிருந்து ஒரு ட்ரோனை பிரிக்க ஒரு தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டால் அது விண்வெளி பயணங்களில் இஸ்ரோ காட்டிய அதே அறிவியல் சாதனையாக இருக்கும். இஸ்ரோவின் அந்த நோக்கம் இந்தியா மிகவும் கடினமான தொழில்நுட்ப சவால்களை தீர்க்கவும் அதன் வரம்புகளை உடைக்கவும் முடியும் என்பதை நிரூபிக்கிறது. அதாவது உலகம் நினைத்து பார்க்கக்கூட முடியாத ஒன்றை இந்தியா செய்ய முடியும். இந்தியா இந்த எதிர்கால ஏவுகணையிலிருந்து ட்ரோன் ஆயுதத்தை உருவாக்கினால் அது பல நன்மைகளை பெறும். முதலில் எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்பு முற்றிலும் குழப்பமடையும். அவர்கள் ஏவுகணையை இடைமறிக்க முடியும், ஆனால் ஏவுகணையிலிருந்து தனித்தனியாக இருக்கும் ட்ரோனை இடைமறிக்க முடியாது. 2வதாக, அவர்கள் ஒரே ஆயுதத்தால் 2 முறை தாக்கும் திறனை பெறுவார்கள். முதலில் ஏவுகணையின் உளவியல் விளைவு, பின்னர் ட்ரோனின் மூலோபாய விளைவு. 3வதாக, செயற்கை நுண்ணறிவு சேர்க்கப்பட்டால் ட்ரோன் அதன் இலக்கை அடைவதன் மூலம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையும் செய்ய முடியும். 4வதாக, ஏவுகணை மற்றும் ட்ரோனின் இந்த கலவையானது குறைந்த விலை, அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் மூலோபாய உத்தி என்பதை நிரூபிக்க முடியும். இதன் மூலம் மிக குறைந்த முதலீட்டில் இந்தியா எதிரிக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த முடியும். இப்போது கேள்வி எழுகிறது, அதை செய்வது எளிதாக இருக்குமா? இல்லை நண்பர்களே, இது முற்றிலும் புதிய வகையான சிந்தனை. இது ஒரு புதிய வகையான தொழில்நுட்பமாக இருக்கும். ஒரு வகையில் நாம் ஒரு மின்மாற்றி ஆயுதத்தை உருவாக்குவோம். சூப்பர்சோனிக் அல்லது ஹைப்பர்சோனிக் ஜீவிசையை தாங்கக்கூடிய ஒரு ட்ரோனை ஏவுகணைக்குள் பொருத்த வேண்டும். ஏனெனில் ஏவுகணை மேக் 3 அல்லது மேக் 5 வேகத்தில் இயங்கும் போது இந்த ட்ரோன்கள் அதிலிருந்து பாதுகாப்பாக வெளியே வருவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் இந்தியாவின் DRDO ஏற்கனவே HSTV, அதாவது ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வாகனத்தில் வேலை செய்து வருகிறது. இதில் அதீத வேகத்தையும் வெப்பத்தையும் தாங்கும் தொழில்நுட்பம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. இதன் பொருள் வரும் காலத்தில் இந்த சவாலையும் தீர்க்க முடியும். இந்தியா அத்தகைய அமைப்பை உருவாக்கினால் அது உலகிலேயே முதல் முறையாகும். அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் தற்போது இது போன்ற செயல்பாட்டு ஏவுகணை ட்ரோன் கலப்பினங்கள் எதுவும் இல்லை. சீனா நிச்சயமாக ட்ரோன் தொழில்நுட்பத்தில் செயல்பட்டு வருகிறது. ஆனால் ஏவுகணை அமைப்பிலிருந்து ட்ரோன்களை நிலைநிறுத்தும் கருத்தும் இல்லை. அதாவது இந்தியா இந்த யோசனையில் செயல்படத் தொடங்கினால் அடுத்த தலைமுறை சமச்சீரற்ற நன்மையை உருவாக்குவோம். மேலும் இந்த அமைப்புக்கு இந்தியா பிரம்மாஸ்திரம் என்று பெயரிட்டால் கற்பனை செய்து பாருங்கள். ஏவுகணை போல தோற்றமளிக்கும் மற்றும் ட்ரோன் போல செயல்படும் ஒரு ஆயுதம்
அதன் தாக்குதலை யாராலும் தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க முடியாது. இடைமறிக்கப்பட்டாலும் அதை நிறுத்த முடியாது. பாகிஸ்தான் மட்டுமல்ல, அமெரிக்கா போன்ற வல்லரசுகளும் இதை பற்றி பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களின் மூலோபாயவாதிகள் இப்போது எந்த ரேடாரையும் எந்த இடைமறிப்பாளரையும் மிக எளிதாக ஏமாற்றக்கூடிய திறன் இந்தியாவுக்கு உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நண்பர்களே, இந்த யோசனை வெறும் கற்பனையாக இருக்க அனுமதிக்க கூடாது. ஆனால் இந்தியா அதை யதார்த்தமாக மாற்ற வேண்டும். ஏனெனில் இந்தியா அத்தகைய ஆயுதத்தை உருவாக்கினால் இந்தியாவின் இராணுவ திறன் 5G இலிருந்து 6G ஆக மாறும். இந்தியா எப்போது வேண்டுமானாலும் யாரையும் பழிவாங்க முடியும். இந்த திசையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகளில் இந்தியா முழு உலகின் போர் கொள்கையையும் மாற்றும் ஒரு ஆயுதத்தை உருவாக்க முடியும். நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியா அத்தகைய ஆயுதத்தை உருவாக்க முடியுமா? கருத்துப் பெட்டியில் எங்களிடம் கூறுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், பகிருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் இந்த சேனலுக்கு குழு சேரவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.